ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊர்லேருந்து ஒரு பை கொண்டு வந்திருக்கேன். எங்கே இருந்தேன்னா எங்கள் சொந்த ஊர் ஆந்திராலேருந்து வருது. முக்கியமாக ரேஷன் வாங்க போயிருந்தோமா, அப்படியே வீட்டுக்கும் போயிட்டு கொஞ்சம் காய் கனியெல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் இந்த அல்வா வந்துட்டு எனக்கு பெரியப்பா மாறு அவங்க மலைக்கு போயிருந்தாங்க, பசங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. இதுலேருந்து நான் ஒரு எடுத்து சாப்பிட்டேன் பாருங்க, அதான் ஒரு பீஸ் குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கவருக்குள்ள கவர் பப்பாளி எத்தனை பறிச்சு அத்தனையும் பறிச்சாச்சு. அது கூடவே கொஞ்சம் எலுமிச்சம்பழம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இன்னமும் காய் இருக்கு, உங்களுக்கு ஊருக்கு போனால் அப்போ பறிச்சு கொடுத்துலாம் சொல்லி விட்டாச்சு. அப்புறம் ஒரே ஒரு கொய்யா இருந்துச்சு பாருங்க, அதையும் பறிச்சு போட்டுன்னு வந்துட்டேன். செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஏன்னா இப்படி பறிச்சா சூப்பரா இருக்குமாமே. என்ன சுட்டு கொய்யாக்கா எங்களுது இல்ல, பக்கத்துல எங்களுதும் மரம் இருக்கானா இப்பதான் பிஞ்சு வச்சிருக்கு பாருங்க, ஒன்னும் காய் எதுவும் காய்க்கல. நாங்க ஊருக்கு வந்துட்டோம்னா எப்படியும் அவங்க பறிச்சு சாப்பிடுவாங்களா, அதான் முன்னு கூட்டியே பறிச்சுன்னு வந்துட்டேன். அப்படியெல்லாம் இல்ல பாருங்க, நாங்க 2 வீட்டுக்காரும் மாத்தி மாத்தி பறிச்சுப்போமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இது பாத்தீங்கன்னா கடலை, மசாலா கடலை எங்க ஊர்ல போறது நல்ல கிறிஸ்பியா இருக்கும், நல்ல காரமும் கூட. அது கூடவே கொள்ளு மிக்சரு, அப்புறமா அரிசி பாருங்க, எங்க ஊர் ஆந்திரா பச்சரிசி எப்படி இருக்கு பாருங்க, ஒரு தும்பு தூசு கூட இல்ல, பல பலன் இருக்கா. அப்படியே எடுத்து சமைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம